குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் என்று ரசூல் ஹம்சத் சொல்லலை. நாளை என் தாய்மொழி அவார்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன்றான். அப்போ எது முதல்ல நான் மொழி தான். எங்கள் அண்ணன் பல நூறு மேடையில் பேசியிருக்காரு. ஏய் மார்க்க நாங்கள் தான் இருந்தேன், மார்க்கம் தான் எனக்கிட்ட வந்தது. உன்னே மாதிரி ஆளே வந்தவன் இல்லை, நான் ஆள் இங்கே இருந்தவன். இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன், நாளைக்கு இஸ்லாமை ஏற்றுக்கலாம். அப்படி மாறியவன் நம்ம காலத்திலே இருக்கான். சமகாலத்தில் நீ இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் மாறி இருக்கலாம். இப்போ கண்ணு முன்னாடி மாறிய நான் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான், சொந்த அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் இந்து, அவர் இஸ்லாம். உங்களுக்கு புரியுதுன்னு எங்க அப்பா இளையராஜா இந்து, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். இதை பேசுறதுனாலதான் நாம் தமிழர் கட்சியை வலிக்குது, அவங்களுக்கு வலிக்குது. அதனால நான் என்ன கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னா, எங்க அப்பா பெரும்பான்மை, நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால சிறுபான்மைனா ஏடா செருப்பா ஆடுறான்னு தோணுதா இல்லையா? ஐயோ இங்க வாயா, ஐயோ இங்க வாயா, நீ என்னை சிறுபான்மை என்று சொல்லுகிற நீ யார்? இஸ்லாம் சிறுபான்மை, கிறிஸ்தவன் சிறுபான்மை, நான் ஏத்துக்கிறேன். நீ யாருன்னு சொல்லு. எதை வச்சு எம்ஜிஆர் பெரும்பான்மை, எதை வச்சு ஜெயலலிதா பெரும்பான்மை, எதை வச்சு கருணாநிதி பெரும்பான்மை, எதை வச்சு ஸ்டாலின் பெரும்பான்மை, எதை வச்சு தம்பி உதயநிதி பெரும்பான்மை? கேள்வி பதிலாற்ற இருக்க. நீ எதை வச்சு? நீ சார்ந்து இருக்கிற மதம் இந்து, அந்த மதம் பெரும்பான்மைன்னு நீ சொல்ற. நீ மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு பேர். அப்ப நீ உலகெங்குமே மானுடனை மொழி இனத்தை வைத்து தான் மதிப்பிடுதே ஒழிய மதத்தை வைத்து இல்லை. அப்படின்னால் அரபியால இத்தனை நாடு ஏன் வந்ததுன்னு கேள்வி இருக்கா? உனக்கு பதில் இருக்கா? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், வழி ஒரே வழி, நபிகள் நாயகத்தின் மொழி, நபிகள் நாயகத்தின் மொழி, அதுவே எங்கள் வழி. இஸ்லாமா பிரிஞ்சு போனவர்கள் பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் வந்தது என்ற வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால், அங்கே விடுதலை பெற்று போன உடனே முகமது அலி ஜின்னா உருது ஆட்சி மொழி என்ற கோட்பாட்டை முன்வைக்க டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் நண்பனும் என் தாய்மொழி என்ன ஆனதுங்கிற எதிர்ப்புரட்சியை கிளப்பினான். அவன் தாய்மொழி வங்காளம், இது உருது. நீ உருது, நான் வங்காளி என்ற பிளவு, சண்டை, தனி நாடு, தாய் மொழியிலேயே பிறந்தது வங்காள தேசம் என்று. அப்போ மதமாக ஒன்றிணைய முடியவில்லை. இது வேறு, அது வேறு. அதனால் நீங்கள் இஸ்லாம் அரேபியர், இவர் இஸ்லாம் உருது, இவர் இஸ்லாம், இவர் சைனீஸில், சீனாலையும் இஸ்லாம் இருக்கான், எல்லா இதுலையும் கொரியா எங்கே இருக்கான். ஆனால் மலேசியாவில் மிலாய் பேசிக்கிட்டு இஸ்லாம் இருக்கான். நீ மிலாய், நீ சைனீஸ், நீ அரேபியன், நீ உருது. ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், தமிழன். இதுதான், இந்த அடையாளம் தான் எங்களுது. இப்போ இந்த கோட்பாட்டு அடிப்படையில் பேசும்போது இவன் வேற எதையோ கற்பிக்கிறான். இவன் பக்கத்தில் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் திரண்டுட்டா 18-20 விழுக்காடு வாக்கு. புரியுதா உங்களுக்கு? 18-20 விழுக்காடு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டடத்தை கட்டி அந்த அதிகார அரியணையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் பதறுகிறார்கள். அப்போ சீமானுக்கு இஸ்லாமிய கருத்தொரு மக்கள் போக விடாமல் தடுக்கணும்னா என்ன வழின்னா, பிஜேபின்னு பிடிஎம்னு போட்டான். நான் ஏண்டாடே பைத்தியக்கார பயல, சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் ஆத்திரத்தில் சொன்னேன். என் வீட்டில் சுவிட்சை போட்டால் என் வீட்டில் தான் லைட் எரியும் பைத்தியக்கார போல, எனக்கு போட்டால் பிஜேபி எப்படா வரும்? பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை, சீமானுக்கு போடாதீர்கள், சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் சொல்லி, அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு, அதை நம்பிட்டு போட்டாங்க. பிறகு பி டீம்னே கட்டமைத்தார்கள். திருப்பி எனக்கு இதை வழி தெரியல, நான் பி டீம் தான்ட்டேன். ஏ டீம் யாருன்னு கேட்டேன். ஏ டீம் யாரு? அதான் திமுக.